இப்போ வந்து நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்க கோவில் குற்றாலம். ஸோ இங்கே தான் வந்து ஃபால்ஸ் இருக்கான், நடந்து போயிட்டுருக்கோம். யாராவது ஒரு பாட்டு பாடினீங்கன்னா நடக்கிறது தெரியாமல் நடந்து போகலாம். ஏய் நிவி, இவன் ஒரு பாட்டு பாடு. பாட்டு பாடிக்கிட்டே வா, போர் அடிக்குது எனக்கு. நான் பாட்டு பாட மாட்டியா? அப்போ பாடிக்கிட்டே வா, 2 பேரும் சேர்ந்து பாடுவோமா? என்ன பாட்டு பாடலாம்? நீ கேமராவுக்கு வெளில போனேன்னா பாட்டு பாடுறது தெரியாது. அப்போ ஏதாவது பாட்டு சொல்லுங்கடா, பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். ஹாய் சொல்லு மக்களுக்கு. ஹாய். நாங்கள் வந்து குளிக்க போயிட்டுருக்கோம், சரியா? ஊவா அப்படியே ஒன்று கொண்டு போய் தண்ணியில் போட்டுறதா முடிவு பண்ணிட்டேன். திருப்பியெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதில்ல உடனே. ஆக்சுவலாக பாட்டெல்லாம் சட்டுன்னு எதுவுமே ஞாபகம் வரல. இன்னைக்கு பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தான் எல்லோரும் வழி நடுக்க காட்டு மல்லின்னு போவாங்க. நான் இவ்வளோ கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு. இந்த வயசுலேயே நம்மளால் நடக்க முடியல. இன்னும் வயசானா சொல்லவே வேணாம், யாராவது தூக்கிட்டு தான் போகணும் போல. ஆமாம். ஓ, அங்கே ஒரு வீலாக் போயிட்டுருக்கு. அங்கே பாலம் இருக்குதான், அமேசான் காட்டில் வந்து மாட்டிக்கிட்டோமோ சொல்லிக்கிட்டே வராங்க. வெயில் இல்லாதனால கொஞ்சம் நடக்க முடிகிற மாதிரி இருக்கு. வித்தியாசமான ஜந்துன்னு சொல்லுங்க. காட்டில் தப்பிச்சு வந்த 2 பேரும் தான், நீயும் தான். இல்ல எங்க நாங்க போறோம், தாண்டி வந்தாச்சு. காடு, மலை, மரம், அப்புறம் டோரா குளிக்கிற அருவி. டோரா குளிச்ச இடத்துக்கு தானே போறோம். டோரா அங்க இருக்கும், நம்ம போய் பார்ப்போம். முடியல. ரொம்ப தூரம் நடந்தாச்சு, இன்னும் ஃபால்ஸ் வந்த மாதிரி தெரியல. வயசான காலத்தில் இந்த வாண்டுங்க குளிக்கணுன்றதுக்காண்டி நம்மளையும் இழுத்துட்டு திரியிறாங்க. இவர் தான் வருங்கால ஃபோட்டோகிராஃபர். எங்கே பார்த்தாலும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பார். தெரியுது தண்ணி, அதுவும் அங்கேயா? இருங்க காட்டுறேன். பார்த்தீங்களா, ரொம்ப தூரமாக நடந்து வந்து தண்ணியை காமிச்சிட்டாங்க. அது ரொம்ப லாங்கில் இருக்குது. இப்போ நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா தண்ணி காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? என் கூட சேர்ந்து நீங்களும் தண்ணி பார்க்க போகிறீங்க. வாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரேன். இது எங்கே இருக்குன்னா கோவை குற்றாலமா. ஃபஸ்ட் டைமாக நான் இப்போ தான் வரேன். நீங்களும் பாருங்கள், என்னால் முடிஞ்சதை கவர் பண்ணி போட்டிருக்கேன். நான் பாட்டுக்கு செல்ஃபியில் தனியாக பேசிக்கிட்டே வரேன். என்னை விட்டுட்டு எல்லாருமே போயிட்டாங்க பாருங்கள், ஒருத்தர் கூட இல்லை. தனியாக பேசிகிட்டே போயிட்டுருக்கேன். எனக்கு எப்போவுமே நீங்கள் தான் துணை. பாருங்கள், பெற்றது கட்டினதெல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ லாங்கில் போகிறாங்க பார்த்தீங்களா? இப்போ தான் தண்ணி சத்தம் நல்லா கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? அப்பா, நல்லா சில்லு சில்லுன்னு இருக்குது. நடந்ததால் எனக்கு ரொம்ப வியர்க்குது. ஒரு மாதிரி கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. எவ்வளோ தண்ணி போகுது என்னன்றதை உள்ளே போய் தான் பார்க்கணும். சூப்பராக இருக்குல்ல பிளேஸு, உங்களுக்கு தெரியுதா? ஒரு எங்கே பார்த்தாலும் படியை கட்டி வச்சுருக்காங்கப்பா. நம்மளால தான் படியில் ஏறி நடக்க முடியல. பாருங்கள்,
ஃபால்ஸ் வந்தாச்சு. ஸோ இன்னும் என்ன குளிக்க போகிறேன். குளிச்சாச்சு. இனி அப்படியே நம்ம நிறைய கட்டலாம். வந்த மாதிரி எத்தனை படி ஏறி வந்தோமோ அத்தனை படி மறுபடியும் ஏற. இது வந்து என்னோட புது கட்சி. இப்போ வந்து நான் புது கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன், டபுள் கட்சி. ஸோ இந்த கட்சியில் மெம்பர்ஸ் எல்லாம் இவங்க சண்டை போடுற கட்சி இதுங்கெல்லாம் இல்லை. நான் கட்சி ஆரம்பித்தா இந்த 5 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் மற்றதெல்லாம் கழட்டிட்டு ஓடிடுச்சுங்க. நம்ம ஏதாவது உங்ககிட்ட பேசிகிட்டே வரலான்னு பார்த்தா நடுவில் நம்மளை பேச வச்சு நம்ம பேச வந்த டாப்பிக்கையே மறக்க வச்சிடுறாங்க. என்ன பண்ண முடியும்? சரி, நினைவு வந்தால் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நான் வந்து எங்கே போக போகிறேன்னா, கோயம்புத்தூர் முடிஞ்சிருச்சு. அதனால் இனி சென்னை கிளம்ப வேண்டியது தான் வேலை. கிளம்ப போகிறோம். அங்கே பாருங்கள், வந்தாச்சு. வண்டி இருக்கிற இடத்துக்கு இங்கேருந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. காரில் கிளம்பிட்டு பார்த்தீங்களா, என்னோடய நண்பர்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்காங்க. ஓகே நட்புக்களே, என்னோட இந்த ட்ராவலை வந்து இதோட நிறுத்திக்கிறேன். திருப்பியும் நான் காடு ஃபால்ஸ் பண்ண காமிச்சிட்டு இருந்தேன்னா நீங்கள் கடுப்பாயிடுவீங்க. ஸோ என் கூட இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை.